வணக்கம், நான் சத்யகுமார் பேசுகிறேன். 28/11/2025 வெள்ளிக்கிழமை மாலை 4 மணிக்கான வானிலை நிலவரம் இது. இந்த இப்போ மையம் கொண்டு இருக்கிற புயல் யாருப்பா நீ? நீங்க பேசுங்க. மழை பெய்யுதுல, அதனால கொடை பிடிக்கலான்னு வந்தேன். நீங்க பேசுங்க. எல்லாம் காரணமா தான். என்ன காரணம் தெரியலையே. இடையூறுக்கு மன்னிக்கவும். 28/11/25 இன்று வெள்ளிக்கிழமை மாலை 4 மணி நிலவரப்படி அரபிக்கடலில் உருவாகியுள்ள சென்னியார் புயல் நமது வேதாரண்யம் வழியாக நிப்பாட்டியா? அரபிக்கடல் நம்ம நேரம் மேற்கு இருக்கியா? இது நம்ம வங்களா விரைவிடாயா? இங்க இருக்கியா? அது நீ என்ன வாசிக்கிற? நீ மன்னிச்சிருக்கப்பா, இடையூறுக்கு மன்னிக்கணும். தவறுதலாக நடந்து போச்சு. விண்டி அப்போ சரியாக ஓப்பன் ஆக மாட்டுது, சுற்றிக்கிட்டே இருக்கு, அதான் பிரச்சனை. வங்கக்கடலில் உருவாகி இப்போது திரிகோணமலைக்கும் வேதாரண்ய மலைக்கு இடையே இருக்கிற டப்சா புயல். வேகத்துல ஏறியா மழை? என்னையா சொல்ற நீ? மழை இல்லப்பா, மழை கொஞ்சம் தவறுதெல்லாம் வந்துட்டு மழை தான் இது. ஐயோ மறந்துட்டேன், மன்னிக்கும். திரிகோணமலையிலிருந்து இலங்கை வழியாக வேதாரண்யம், கருப்பம்பலம், பன்னாள், மருதுவத்திற்கு, தகுட்டூர், வாய்மீடு வழியாக தானிக்கோட்டகம் வழியாக திருத்துறைப்பூண்டி, தஞ்சாவூர் வரை இருக்கிற. நான் அந்த ஊருக்காரன் தான். இடையில ஆய்க்காம ஊர் இருக்கு, அதை விட்டுட்டீங்களா? அந்த ஊருக்காரன் இல்லையா நினைக்கிறது? பன்னாள் ரோட்டை தெக்க சுத்தி அப்படி வல்லூர் சாலை வழியா அப்படி மருதூர் போகுதுப்பா. சொல்றிய வாய்மேட்ல எப்படி லெப்ட்ல திரும்பிச்சா? எப்படியா திரும்பும்? அது காத்த மொத்தம் உனக்கு இங்க யாருப்பா? நீ பிடிக்க வேண்டாம்ப்பா. காத்த அப்படி மாறி மாறிதான். வணக்கம், நம்ம சத்யகுமார். ஐயோ உன்னால முதல்ல இருந்து வருது இது. இப்ப வந்து வேதாரண்யம், கருப்பம்பலம், ஆயக்கரன்பலம், மருதூர், தகட்டூர், வாய்மேடு வழியாக தானிக்கோட்டகம், திருத்துறைப்பூண்டி, மன்னார்குடி, தஞ்சாவூர், திருச்சி, புதுக்கோட்டை வரைக்குமே வந்து இந்த புயலினுடைய தாக்கம் இருக்கும். அதனால நீங்க வந்து அந்த மரங்களை வெட்டுவது, தென்னை மட்டைகளை வெட்டி விடுவது, மரங்களை மொட்டையடித்து வருது, வீட்டுக்கு அருகே இருக்கிற மரங்களை வெட்டுவது, ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட்டு, ஓடு இவற்றை வந்து கழட்டி வைப்பது, இந்த மாதிரியான வேலைகளை எல்லாம் நீங்க வந்து ரொம்ப அத்தியாவசியமாக அவசரமாக எல்லாம் பண்ணியாச்சியா? மரத்தை வெட்டிட்டேன், சீட்டெல்லாம் கழட்டிட்டேன். பக்கத்துல எங்க வீட்டு இது புயலே இல்ல, இதெல்லாம் செய்ய வேண்டியது இல்லை. இந்த புயலுக்கு மழை தான் வரப்போகுது, அந்த மரம் எல்லாம் அப்படியே இருக்கலாம்னு சொல்ல வந்தேன். சீட்டோட அடுத்த வருஷம் மாட்டீங்கயா? எப்படி மரத்தை நட முடியுமா? பேச்ச கட்டினா வருஷம் உன்னோட இதே தொல்லையா போச்சு. நீ தம்பி, நீ கொடை பிடிக்க வேண்டாப்பா. நான் வருஷம் சொல்லிட்டு இருக்கேன். வருஷம் இப்படிதானப்பா சொல்லிட்டு இருக்கேன். நான் மரத்தை வெட்ட வேண்டாம், ஆஸ்பரா சீட் எல்லாம் கழட்ட வேண்டாம், மழை தான் வரப்போகுது, புயல் வரலன்னு சொல்லி கேட்டு பல குடும்பம் அழிஞ்சு போச்சு. யாயா நீ என்னப்பா? பார்வையாளர்களே நீங்களே பாருங்க. பாத்தீங்கன்னா நம்ம 24 மணி நேரமும் இந்த வானிலை அறிக்கைக்காகவே பார்த்துக்கிட்டு இந்த வேலையை விட்டுட்டு உங்களுக்காக வந்து எந்நேரமும் இந்த வானிலை நிலவரத்தை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்படி என்ன வேலை நீ பார்த்த? நீ என்ன வேலை செஞ்ச? நீ இல்ல, நான் ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன், விட்டுட்டு வந்து. இதுல உனக்கு வருமானம் இல்ல? இதுல ஓசில எழுதுறா நீ? இதை இல்ல, வருமானம் வந்து இப்பதானே வருமானம். இப்ப நான் வந்து ஆரம்பத்துல சமூக சேவையா தானே இதை பண்ணிட்டு இருந்தேன். இது சமூக சேவையாது? ஆமா, இது மக்களுக்கு ஒரு ஒரு விழிப்புணர்வு தானப்பா ஏற்படுத்தினேன். நான் இப்ப பேசவே வேண்டாம். நீ ஒண்ணு யாரு என்ன நிறைய இருக்கு. மக்கள் என்னோட ரிப்போர்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கப்பா. வாட்ஸ்அப்லயும், பேஸ்புக்லயும், யூடியூப்லயும் எனக்கு காத்துக்கிட்டு அனுப்பி பேசு. நீ இப்போது இந்த புயல் காரணமாக மிகுந்த கனமழை, இதுவரை நாம் கண்டிராத அளவுக்கு அதீத கனமழை நம்முடைய பகுதி பரப்பு. யாரு கண்டிடாத அளவுக்கு? நான் கண்டிடாத அளவுக்கு இல்ல நீங்க கண்டிடாத அளவுக்கு? எப்படின்னா ஒரு கனமழை அதிகமா இருக்குன்னு சொல்ல சொல்றது. கவர்மெண்ட் இருக்கு, கலெக்டர் இருக்காரு, இல்ல போலீஸ் இருக்காங்க, தீயணைப்புத்துறை இருக்கு, மீட்பு குழு வரை அனுப்பியிருக்காங்க. அதோட விட்டுட்டு நீ மக்கள் கூட போயிட்டு இருக்க? நான் வந்து சேவையாக மக்களை வந்து விழிப்புணர்வோட செய்யலாம்ப்பா. அதுக்கு நீ இப்படியா என் டைம் 20 நிமிஷம் வீடியோ போட்டுட்டு இப்படியே நான் என்ன பண்றது? சரி, நான் முடிச்சிடறேன். இந்த புயல் காரணமாக மழையானது கடுமையான மழையாக மாறி நான் சொன்ன பகுதிகள் வழியாக பயணித்து இறுதியாக கேரளா வரை இந்த புயல் வந்து செல்ல இருக்கிறது. இதன் காரணமாக கடுமையான பயிர் சேதம் மற்றும் வந்து சாலையில் போக்குவரத்து பாதிப்புகள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த டப்சா புயல் காரணமாக இன்னும் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நாம் வந்து 6 மணி நிலவரத்திலே நாம் பார்க்க போகிறோம். 6 மணிக்கு அடுத்த கட்ட நிலவரத்தை நான் உங்களுக்காக அப்டேட் செய்ய காத்திருக்கிறேன். கனமழை அதிதீவிர புயல் காரணமாக நிறைய வந்து சேதங்கள் நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பயிர் சேதம் ஆவதை பற்றி எந்தவித கவலையும் இல்லை. ஆனால் எந்த உயிர் சேதமும் ஆகாமல் இருக்க வேண்டும்.
காவல்துறை, தீயணைப்புத்துறை, பொதுப்பணித்துறை, மீட்பு குழு எல்லாமே ரெடியா இருக்காங்க. இதை நீ சொல்றதுக்கு நீ யார், உனக்கு யார் தைரியம் கொடுத்தது இதை? இல்லப்பா, மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு தமிழக அரசு எல்லாம் ரெடியா பண்ணிருக்காங்களா? அப்ப நீ வேற இடையில வந்து சொல்லணுமா? இல்லப்பா, நான் மன்னிச்சிருப்பா, நான் வந்து சொல்லிடுறேன். இது வந்து இந்த சத்யகுமாரனுடைய வானிலை அறிக்கை தான். அதிகாரப்பூர்வ அறிக்கைகளை தெரிந்து கொள்ள இந்திய வானிலை ஆராய்ச்சி நிலையத்தின் அறிக்கையும் தமிழ்நாடு அரசுடைய அறிவிப்புகளையும் மக்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நான் வந்து கேட்டுக்கிறேன். காலையில இருந்து தமிழக அரசு சொல்லிட்டு இருக்கு, எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்டா உனக்கு யார் இதுல அதிகாரம் கொடுத்தது உனக்கு? இல்ல நீ எதுல வேலை பாக்குற? நீ சொல்லு. நீ பொதுப்பணித்துறையில வேலை பாக்குறியா இல்ல இந்திய ஆராய்ச்சி மையத்தை வேலை பாக்குறியா? எதுல வேலை பாக்குற நீ? நீ மட்டும் ஏதோ சொல்லிட்டு போயிடுற. உன்னால எவ்வளவு விலைவாசி ஏறி விட்டு தெரியுமா? காய்கறி எல்லாம் விலையேறி விட்டு, சீட்டு எல்லாம் விலையேறி போச்சு. எவ்வளவு பிரச்சனை தெரியுமா? சரி, நீ இந்த மழை காலத்துல எங்காச்சும் நான் பாத்துருக்கானா? இவ்வளவு அறிவிப்பு கொடுக்குறீங்களே, நீ வேந்த பதிலும் நான் பாத்துருக்கான மழை காலத்துல? நீ வா, நீ கீழே வா. 1000 பேர் உனக்காக காத்துறான். கீழே வா. நீ 6 மணி அறிக்கையை மட்டும் சொல்லிட்டு 6 மணிக்கு வரை நீ அறிக்கை விடுப்பா. நீ இனிமே நீ 6 மணி அறிக்கை இனிமே சொல்லக்கூடாத அறிக்கை தான். இனிமே நீ வானிலை மையம் இதுன்னு வந்து பேசு. நீ பாத்துக்கிறான். என்ன விட்டுற, நான் இப்படியே ஓடி விடுறேன். எது ஓடுறியா? எங்க ஓடுற நீ? ஆனா உன்னை எதனாலும் மன்னிச்சிருவேன். ஆனா வாய்மட்டு வழியா தானிக்கோட்டம் போகணும்னு சொன்னியா பத்தியாரா? அது என்ன பாண்டியன் மோகன் பிரசாடாது இப்படி போய் இப்படி போறதுக்கு? ஏன் பட்டுக்கோட்டை போவாதா, முத்துக்கோட்டை போவாதா, ஏன் துளசவன் வழியா போவாதா? அது நீ வாணி, ஊரு மக்கள் தான் வாணி. இனிமே நீ வானிலையமே அறிவிக்கூடாது. வாணி